வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வார பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. மேஷ ராசிக்குரிய 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 2026 ஆண்டு பலனை பார்க்க போகிறோம். நீங்கள் முன்னுரையை முதல்ல கேட்டுருங்க. சில பேர் நேரடியாக அவங்க ராசிக்கு போயிடுவீங்க. ஆனால் முன்னுரையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி ராகு கேதுவோடைய பங்களிப்பை விட குருவோடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. காரணம், குரு இந்த ஆண்டு மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் இருக்க போகிறார். அப்படி மேஷ ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு 2026 ஜனவரி அப்போ உங்களுக்கு 3ல் வந்து குரு இருக்கார், வக்ரமாக இருக்கார்.
பொதுவாக 3ஆம் இடம் குருவுக்கு யோகமான இடம் அல்ல. அவ்வாறு 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 3ஆம் இடம் தைரியம், முயற்சி, வெற்றி ஸ்தானம். அந்த இடத்தில் குரு வக்ரமாக எடுக்கின்ற முயற்சியில் வேகம் கொடுக்கும், தைரியம் இருக்கும். மேலும் உங்களுக்கு யோகாதிபதி குரு, அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. 9ஆம் வீடு தனுசு, பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் மிக மிக பலம் பெறுகிறது. குரு பார்வையிலலாம் வக்ர பார்வை, கெட்ட பார்வை, குருவுடைய பார்வை நல்ல பார்வை தாங்க. நம்ம குரு நமக்கு நல்லது தான் சொல்லுவார். நம்ம வந்து ஃபெயில் ஆகணும் எந்த குரு நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்லா படி தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஆக குரு இப்போ வக்ரமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் சஞ்சாரம் ஜூன் 1 வரை. அதில் முன்னுரையை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கடகராசிக்கு போவார். இப்போ முதல்ல நம்ம குருவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சனி ராகு எப்படிலாம் இருக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது குரு 3ஆம் இடத்துல ஜூன் 1 வரை இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை தரும். தைரியமான முயற்சிகள் எடுப்பீர்கள், வேகமாக சிந்திப்பீர்கள், விவேகமாகவும் இருப்பீர்கள், அறிவு விரிவடையும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். நண்பர்களால் ஆதாயம், நல்ல உறவுகள், திருமண வாழ்க்கை நடக்கும். 3 குரு பலம் இல்லை இல்லைன்னா 7ஆம் இடம் பார்க்குறாரே. 7ஆம் இடம் காதல், கணவன் மணி உறவு, புதிய நண்பர்கள், நட்பு, கூட்டு தொழில், இதெல்லாம் இருக்குது. நல்ல நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை மிக அற்புதமானது. ஜூன் 1 வரை பார்க்கும்பொழுது மிக சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு அது அமைகின்றது. அதுக்கப்புறமா அவர் கடகராசிக்கு போகிறார். 4ல் இருக்கிறதும் குரு நல்லதல்ல. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ல் குரு அமரும் உச்சமாகிறார். யோகாதிபதி உச்சம். அவர் 4ஆம் இடம் இருந்து வீடு, மனை, வாகனம், அதை வாங்கக்கூடிய முயற்சி எடுப்பீங்க. 7.5 பற்றி யோசிக்கிறீங்களா? சனிக்கு வரும்பொழுது அதை புரிஞ்சுப்பீங்க. இப்போ 4ல் குரு அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அவர் உச்சம் பெறுவதனாலும், மேலும் உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் வீடாகப்பட்ட விருச்சிக ராசியை பார்ப்பார். கௌரவம், பணபலம், அதிர்ஷ்டம், ஆயு, இதெல்லாம் 8ஆம் இடம். அப்போ அவர் 8ஆம் இடத்தை ஜூன் 1 முதல் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ உங்களுடைய கௌரவம் உயரும். மேஷராசி என்றாலே ஒரு தைரியம், துணிச்சல், சமூக செல்வாக்கு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும். அது தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கும். மேஷராசியோட பலம் அது. செவ்வாய் இல்லையா, சூரியன் உச்சம் பெற ராசி இல்லையா உங்கள் ராசி. அப்போ உங்களுடைய ராசி பலம் பெறுகின்ற அமைப்பு மிக ராஜ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய், குரு, சூரியன் உச்சம் அடைவார். செவ்வாய் ஆட்சி அந்த மேஷத்தில். அப்படிப்பட்ட உங்களுக்கு கௌரவம் உயரும், அரசியல் செல்வாக்கு கிடைக்கும், எடுத்ததெல்லாம் வெற்றி பெற முடியும் என்கின்ற வகையில் மக்கள் ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம். அப்படி ஜூன் 1லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுக்கு 4ல் இருக்கிறவர். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு போகிறார், 5க்கு வர. அக்டோபர் 30லேருந்து சிம்ம ராசியில் இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். அப்போது உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 வரை குரு 3ல் இருக்கிறது யோகம். இப்போ 4ல் சொன்னேன் இல்லைங்களா, 4ல் குரு இருக்கிறது யோகம் இல்லை. ஆனால் கௌரவம், செல்வாக்கு உயரும். ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பாதிப்பும் இருக்காதுக்கு காரணம் 4ல் குரு இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 5ல் சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்தால், அந்த ஒரு கிரகம் இருந்தால் 4ல் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் தடுக்கப்படும். அதுதான் கோச்சார வேதை. வேதகனாக அந்த 5ல் இருக்க கிரகம் செயல்படுவான். யாருன்னா அது கேது. டிசம்பர் 6 வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்க. அப்போ 4க்கு குரு வந்தாலும் ஜூன் 1 அன்று குரு உங்களுக்கு 4க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை, யோகம்தான் மேஷ ராசி சகோதர சகோதரருக்கு. காரணம் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிற சனியையும் பார்ப்பார். ஜூன் 1லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் சனியை பார்ப்பார். 7 நடந்துக்கிட்டு இருந்தாலும் பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் குருங்க. குருவோடைய டிரான்சிட் எப்படி நடக்குது, அவர் எந்தெந்த இடத்துல பயிற்சி அவராக. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2 குரு பயிற்சி. ஜூன் 1 அன்று கடக குரு பயிற்சி, அக்டோபர் 31 அன்று சிம்ம குரு பயிற்சி. இந்த 2லும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்குது. இந்த பயிற்சிகள் 3லும் ஜூன் 1 வரைக்கும் இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மையும் வெற்றிகளையும் கொடுப்பார். 3ஆம் இடம் என்ற முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதனால் எடுக்கின்ற முயற்சி என்பது ஒரு தெளிவான முயற்சியாக இருக்குங்க. புத்திசாலித்தனமாக திட்டமிடுவீங்க. ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. வேகம் அதிகம் உங்கள்கிட்ட. சட்டுன்னு முடிக்கணும். முரட்டு ஆடு நீங்கள். ஏன்னா உங்கள் ராசியே ஒரு ஆடு, முரட்டு ஆடு, ஆண் ராசி. நீங்கள் பெண்ணாக இருந்தால் கூட ஆண் தன்மை, ஆண்குரிய பலம் உங்கள்கிட்ட இருக்கும். பரணி தரணி ஆளும் என்பார்கள். அது துர்க்கா.
துர்க்கைனாலே நமக்கு தெரியும் சக்தி. அது அஸ்வினின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா அது அக்னி. இது 3 பாருங்க ஒரு வெறியான ஒரு தைரியமான ஒரு விஷயம். சரஸ்வதி அறிவு. அப்போ தைரியம் முரட்டுத்தனம் இருக்கின்ற உங்களுக்கு அறிவும் இருக்கும். அதுதாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யோகம். அஸ்வினியோடைய உருவமே குதிரை. ஆக வேகம் விவேகம் எல்லாம் உங்கள்கிட்ட 2 இருக்கும். அதுதாங்க மற்றவங்க ராசிக்கும் உங்கள் ராசிக்கும் வேகமும் இருக்கும், வீரமும் இருக்கும், ஆனால் விவேகமும் இருக்கும். அதுக்கான சரஸ்வதி உங்கள் ராசியில் அதிதேவதையாக அஸ்வினிக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் குருவால் விரிவடையும். உங்களுடைய எண்ணங்கள், ஞானங்கள், அறிவு, இறை அருள், பிரபஞ்ச சக்தி இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2026 இருக்கு. காரணம் மொத்தமாக கூட்டினா 1, அது சூரியன் யோகாதிபதி உங்களுக்கு உங்கள் ராசியில் உச்சம். இப்போ இது வரைக்கும் நம்ம குருவை பார்த்து நம்ம சனிக்கு போவோம். 7.5 12 சனி, விரைய சனி. 7.5 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மேஷ ராசிக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா, விரைய சனி நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ சனி 12 மீன ராசியில் இருக்கின்றவர் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால், கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் 7.5 பாதிப்பு இல்லை. காரணம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேதகனாக செயல்படுவான். கோச்சார வேதை. நீங்கள் கூகுளில் போய் கோச்சார வேதை சார்ட் அப்படின்னு டைப் பண்ணாலே அது வந்துருங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வருங்க. ஆனால் நம்ம படித்து புரிஞ்சுக்க முடியும். உங்களால் தெளிவாக கொடுத்துருப்போம். தெளிவாக தினமணிலேருந்து தினமலர் அந்த மாதிரிலாம் உங்கள் பத்திரிகைகள் தெளிவாக இதுதாங்க கோச்சார வேதை, கோச்சார பலன்னு சொல்லும்போது இது ரொம்ப முக்கியத்துவம். அது பெரிய சார்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து யோகம் செய்யணும், இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா அந்த யோகம் கூட செய்யாது. இங்கே சனி 11 இருந்தால் 12 இருந்தாலும் ராகு உங்களுக்கு 11 இருக்கிறதுனால உங்களுக்கு 7.5 பாதிப்பில்லை. இது எது வரைக்குங்க ஐயா? இந்த 7.5 வருஷமும் எனக்கு பாதிப்பு இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. டிசம்பர் 6 ராகுக்கு இது பயிற்சி ஆகிடும். அப்போ ராகு உங்களுக்கு 11 இருக்கிறவங்க 10க்கு வந்துடுவார். கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்துடுவார். அப்போ சனி 7.5 பலன்களை செய்ய ஆரம்பிப்பாருங்க. விரைய சனியுடைய வேலை அப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு போன வருஷமே வந்துட்டாலும் 7.5 வேலை எப்போத்தில சனி செய்ய முடியும்? அந்த ராகுக்கு இது பேச்சுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல என்ன ஒரு கிரகம் வரும். அது மாதக்கோள்கள் தானே வரும். சூரியன் வரலாம், சுக்கிரன் வரலாம், புதன் வரலாம், செவ்வாய் வரலாம். அவங்களோட மாதக்கோள்கள் தானே. அந்த மாதம் நீங்கள் கும்பராசியில் எதனா ஒரு கிரகம் இருக்குன்னு கோச்சாரத்தில் பலனில் மாத பலனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக கண்ணை மூடி நம்புங்க, எனக்கு 7.5 நடக்கலை. ஆனால் அந்த மாதம் வரைக்கும் தான். கும்பராசியில் எந்த ஒரு கிரகம் இல்லாமையும் வரும். அப்போ 7.5 ஆரம்பிக்கும். ஆகையால் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2026 சனியை பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் 6 வரைக்கும் 7.5 உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கப்புறம் இருக்குது சனி மீனராசிலேயே இருக்க போகிறோம் 2027 வரைக்கும். அப்போ பாதிக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம 2026ங்க. இந்த ஆண்டு ஆனந்தத்தை அனுப்பும். இப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இன்பத்தை பெருக்குவதை விட துன்பம் வராமல் பாதுகாப்பது எப்படி? இன்பத்தை பெருக்குவதை விட துன்பத்தை போக்குவது எப்படி? இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இந்த ஆண்டு எனக்கு 7.5 இல்லை, டிசம்பர் 6 வரை. அதன் பிறகுத்தான் 7.5 என்றால் அப்பொழுது நான் கவனமாக இருக்க இப்போவே இறை வழிபாடை ஆரம்பிக்கின்றேன். அனுமன் சாலிசாவை கேட்க பழகப் போகின்றேன். கேட்காதவர்கள் அதை கேட்க ஆரம்பியுங்கள். இந்த 2026 நீங்கள் ஒரு இலக்கை வைங்க. டெய்லி நான் அனுமன் சாலிசாவை கேட்கணும். அந்த இலக்குடைய தீர்மானம் 7.5 வந்தாலும் அனுமன் என்னை காப்பான். அனுமன் கவசத்தை நான் தான் அனுமன் சாலிசாங்க. அனுமன் கவசத்தை நான் கேட்கின்றேன். அவன் எனக்கு கவசமாக இருப்பான். செவ்வாய்க்கிழமையில் அனுமன் ஆலயம் செல்வதாங்க யோகம். அதில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள். பொதுவாக செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு யோகம். அப்போ அனுமன் ஆலயம் செல்லுங்கள். இது 7.5 வரல, இப்போ இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், விரை சனி தான். ஆனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதே சமயம் செலவுகளை எல்லாம் கட்டுக்குள் வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது செலவுக்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். மற்றவர்கள் நம்பாதீர்கள். இதில் போடுங்க, அது தரும், அதில் போடுங்க, இது தரும். ஏன்னா 3ஆம் பார்வை சனி 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது தனஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி கெடுபலங்களை செய்யலைனாலும் அவர் பார்வை ஒரு இருள் பார்வை. அந்த பார்வையுடைய தன்மை, குருவுடைய பார்வை ஒரு வெளிச்சம், பொன்னன். குரு என்பது பொன்னன். அவருடைய பார்வை பிரகாசம், தங்கம். தங்கத்தை எத்தனை முறை நீங்கள் எதை கூட சேர்த்தாலும் தங்கத்தை தனியாக பிரிக்க முடியும். சனி இரும்பு. இரும்பு என்ன எடுத்தால் என்ன இரும்பை பற்றி நமக்கு வச்சுக்கவே கூடாது. நாங்கள் ஆகையால் சனி 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த இடத்தை பாதிக்க செய்வார்.
அப்போது கொஞ்சம் பேச்சில் நிதானம் வேண்டும், குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், யாரையும் நம்பக்கூடாது, பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணும். மற்றவன் கஞ்சன்னு உங்களை சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. ஆமாப்பா எனக்கு 7 நடக்குது, சேமிப்பு அதிகரிக்க வேண்டும். எதிர்காலத்துக்கு தேவைன்றது ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைங்க. திடீர்னு ஒரு செலவு வைக்கும்போது அது உங்களுக்கு உபயோகமாகும். பார்த்துக்கலாம் அதுன்றது தான் மேஷராசி. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் மேஷராசிக்குரிய தனி ஒரு தைரியம். அது செவ்வாய் செய்கிற வேலை. செவ்வாய்க்கும் சனிக்கு தான் ஆகாத, அது நமக்கு தெரிந்தது தானே. அப்போது நீங்கள் 7.5 விரயசனியால் பாதிப்பில்லை என்றது தெரிந்து விட்டது என்றாலும் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். 2ஆம் வீட்டை பார்க்க, அதே சமயம் 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறார். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும், ஆரோக்கியத்தில் மிகுந்த அன்பை காட்ட வேண்டும், நம் உடலை நாம் ரசிக்க வேண்டும். சுவர் என்றால்தான் சித்திரம். ஆகையால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ரண நம்மளுடைய ருண என்றால் கடன். யாருக்கும் சொல்லுங்கள், சேமிப்பு இல்லை என்றால் கடனாக அது போயிடும். சேமிப்பு கொஞ்சம் தொகை எடுத்து வைக்கலன்னா நீங்கள் கடன் வாங்க வச்சிருவார் சனி. இது ராகு என்னதான் தடுக்க முடியும்? பெருசாக தடுத்துட முடியாது. கடனை வாங்கக்கூடிய ஒரு நிலை. விரைய சனி என்ன செய்வாங்க, இருக்கிறதெல்லாம் போயிடுவாங்க. அது போகாதுங்க. எந்த விஷயத்தில் ராகு 11 இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு போகாது. ஆனால் கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலையிலே ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது முன் யோசனை, முன் எச்சரிக்கை. அது உங்களுடைய எண்ணங்களில் அழுத்தமாக உங்களுடைய உள் மூளையிலே பதிக்க வேண்டும். நமக்கு 2 மூளை இருக்குது, வெளி மூளை, உள் மூளை. உள் மூளையில் நாம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பதிந்து விட்டால் அதுக்கு அப்படியே அழிக்கவே முடியாது. நான் கடன் வாங்க மாட்டேன், அதனால எனக்கு இப்போ தேவை இருக்குன்னா அதுக்கு முன்னாலே நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போதாங்க விரைய சனி, இன்னும் ஜென்ம சனி இருக்குது, பாத சனி இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. அப்போ தெரிந்து விட்ட பிறகு எச்சரிக்கை, அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். இது என் மனக்கட்டளை. இன்னும் உங்களுக்குள்ளே ஒரு கட்டளை இட்டுக்குங்க. இது இந்த வருஷமாக இந்த ஜனவரி 1 நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மான முடிவு என்பது இல்லை, சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். முகுளமுத்திரை வையுங்கள். 5 விரல்களுடைய நுனிகளை தொடுவதே முகுளமுத்திரை. இதுதான் சங்கல்ப முத்திரை என்போம். இந்த சங்கல்ப முத்திரைகளை வைத்துக்கொண்டு உங்கள் மனதில் அமைதியாக நீங்கள் ஒரு 8 நிமிடங்கள்லேருந்து 12 நிமிடங்கள் மனதில் நீங்கள் என்ன இலக்கு வைக்கிறீர்களோ அந்த இலக்கை சொல்லி உங்களுடைய உள்மூலையிலே அதை ஆழமாக பதிவிட செய்யுங்கள். சனியால் எனக்கு பாதிப்பு வரும், நல்லபுரமாக சொல்லியிருக்கார். டிசம்பர் 6 வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு வந்த பிறகு உங்களுக்கு அதே டிசம்பர் 27 சந்திக்க போகிறீங்க, 28 பார்க்க போகிறீங்க. அப்போலாம் 7.5 இருக்குது. அதுக்கப்புறம் சனி உருவா. அப்போ வந்து இந்த 11ஆம் இடத்துல எந்த ஆண்டுகளும் வராது, குருவையும் வரமாட்டார், ராகுவும் வரமாட்டார். மாத கோள்கள் 1 மாதம் தான். புதன் இருந்ததுன்னா சுக்கரன் இருக்குன்னா 20 நிமிஷம், 20 நாள், 18 நாள் தான். சூரியன் 30 நாள், செவ்வாய்னா 1.5 மாதம், சில சமயம் வக்ரமாகலாம். ஆகையால் இந்த ஆண்டிலே ஒரு தீர்மானம். இப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகுது 7.5 ஆதிக்கம். இந்த ஆண்டே நான் அதுக்கு முன்னதாக என்னை நான் தயார் செய்து கொள்கின்றேன் அப்படின்னு தீர்மானத்தில். இது சனிங்க 6ஆம் வீட்டை பார்க்குறான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி மீன ராசியிலேருந்து 10ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீடு தனுசு, 10ஆம் பார்வையா. ஆனால் அந்த வீட்டை பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை. இங்கே என்ன தெரியல உங்களுக்கு, உங்கள் சனி மீன ராசியில் இருந்தாலும் அவர் பார்க்குற வீடெல்லாம் சுபரோடைய வீடு. மீன ராசியிலேருந்து ரிஷபத்தை பார்க்குற சுக்கரனுடைய வீடு, மீன ராசியிலேருந்து கன்னி 7ஆம் பார்வை புதனுடைய வீடு, நண்பர்கள். சனி 10ஆம் பார்வையாக குருவோடைய வீட்டை பார்க்குறார். குரு சனிக்கு குரு, அவர் குருவும் சனியும் சமம். அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய நட்பு இருக்குது, ரகசிய அன்பு இருக்குது. ஆகையால் அவர் பார்க்குற வீடெல்லாம் சுபரோடைய வீடுங்க. இந்த ஆண்டு அவர் சுபரோடைய வீட்டை பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்கு இந்த மீன ராசியில் சனி இருந்தாலும் அவர் பார்க்குற வீடெல்லாம் சுக்கிரன் போது அந்த வீட்டில் நண்பர்களுடைய வீட்டை அவரே கெழுப்பாரா. ஆகையால் அவரால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த 2026 தனுசை பார்க்கிறார். கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. அவர் உங்களுக்கு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் காலபுருஷன் சொல்லுவோம், முதல் ராசி தலை. அதனால தான் உங்களுக்கு தலைன்ற மாதிரி கூட அந்த அளவு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு தனித்தன்மை. ஆகையால் அப்படி வாங்க வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு மகரம். அந்த வீட்டுக்கு அதிபதி சனி 12லேருந்து 9ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு. ஒரு வகையில் தர்ம கர்மா மறைமுகமாக குருவோடைய வீட்டை சனி கெடுக்கவே மாட்டார். குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறார், குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறார். இந்த நேரங்களில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சனியோட வீட்டை பார்ப்பார். எப்போ வரைக்கும் பாருங்கள், அக்டோபர் 31 வரைக்கும் ஒரு சனியோடைய வீட்டை ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்காரா, அப்போ அவர் வந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு, 3ஆம் இடத்தை பார்ப்பேன். அது 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பேன். அப்போ சனியோடைய வீட்டை குரு பார்க்குறார். சனியும் உங்கள் ராசிக்கு 12ல் இருந்துட்டு குருவோடைய வீடான தனுசை பார்க்குறார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடும் 11ஆம் வீடும் பார்வை பரிவர்த்தனை பெறுது.
குரு 11ஆம் வீட்டை பார்க்குறார், சனியும் 9ஆம் வீட்டை. இந்த சனி குரு பார்வை படுவது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. உங்கள் ஜாதகத்தில் மேஷ ராசியில் பிறந்தீங்க, மேஷ லக்னம் தாங்க இங்கே மெயினாக வரும், மேஷ ராசி சொல்ல மாட்டேன். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சனி சேர்க்கை என்றால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரிய குருவும் சனியும் 10க்குரிய சனியும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். சனி தசையும் குரு தசையும் ராஜயோகத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குரு தசையும் வரும், உங்கள் ராசிக்கு சனி தசையும் வரும். குறிப்பாக கிருத்திகையில் பிறந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை மத்தியம வயசுலேயே வந்துடும். இதே பரணியில் பிறந்தவங்களாக இருந்தால் குரு தசை உங்களுக்கு வந்து சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ஆகுது ஒரு 45-50 வருஷம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம வாழப்போகிற வாழ்க்கை தானே அந்த வயசுலலாம். ஆகையால் குரு சனி பார்வைப்படுவதனை உங்களுக்கு ஏற்படுகிறது. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வந்து ஜூன் 1 வரைக்கும் கும்பராசியை பார்ப்பார், அப்புறம் கடகராசிக்கு வருவார். கடகராசிக்கு 1 வந்தாலும் மகர ராசியை பார்ப்பார். அது இன்னும் பலங்க. 9-10க்குரியும் பார்வை பரிவர்த்தனை. அது ஜூன் 1லேருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி ராஜயோகத்துக்குரிய ராஜயோகத்துக்குரிய பார்வை பரிவர்த்தனை. சகோதர சகோதரிகளே, 9க்குரியவன் 10ஐ பார்க்கிறான், 10க்குரியவன் 9ஐ பார்க்கிறான். ஜூன் 1 முதல் கடகத்தில் அமர்ந்த குரு 10ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். சனியோ மீனத்திலிருந்து தனுசை பார்ப்பார். அதுதாங்க பார்வை பரிவர்த்தனை. நான் உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என் வீட்டை பார்த்துருக்க, வேறு வீட்டில் தங்கிட்டு இருக்கோம். எப்பா அந்த வீட்டை போய் பார்த்துக்கிட்டு இருப்பா, நம்ம வீடு என் வீடு பாரு. சரி நண்பா, சரி நம்பி, என் வீட்டை நீ பார்த்துக்கணும். அவன் எவனோ ஒருத்தன் இருக்கான், ஏன்னா ஒருத்தன் வர்றான்னு வேறு கிரகம் வருவாங்க இல்லைங்களா அந்த ராசிக்கு. என் வீட்டு நீ பார்த்துக்கோ, நான் உன் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த இடம்லாம் உங்களுக்கு யோகத்தை தான். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வந்தாலும் அதே சிம்ம ராசியில் இருக்க குரு கும்பத்தை பார்ப்பார், சனியோ தனுசை பார்ப்பார். எனவே நாடு முழுவதும் மேஷராசி சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குரு சனி உங்களுக்கு பார்வைப்படுவதனை யோகத்தை கொடுக்கும். அந்த 2 வீடுகளும் 3 வீடு பலமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம். குரு சனி பார்வைப்படுவதனை இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் ராசிக்கு தனுசு 9ஆம் வீடு, கும்பம் 10, மகரம் 10ஆம் வீடு, கும்பம் 11ஆம் வீடு. 9ஆம் இடம் தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம், தெய்வம், தெய்வீக தன்மை. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், நமது செயலுக்குரிய நன்மை. 11ஆம் வீடு தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் இணைந்து செய்யக்கூடிய வருகின்ற லாபம். தர்மம் என்றால் நாம் செய்கின்ற புண்ணியம், கர்மா என்றால் அந்த புண்ணியத்தின் அளவு கோடுகள். புண்ணியம் செஞ்சியா பாவம் செஞ்சியா அது எல்லாம் அந்த கர்மஸ்தானம் தாங்க எடுத்துக்கும். கர்மா என்றால் இன்னும் பயந்துடுறாங்கல்ல. கர்மா என்றால் செயல். செயல் என்ன? நீ என்ன செஞ்ச? நல்லது செஞ்சினா நல்லது செய்கிறேன், கெட்டது செஞ்சா அதுதாங்க சனியோடைய டிபார்ட்மெண்ட். சனி கர்மக்காரகன். இவ்வாழ்க்கையிலே இவ்வுலகத்திலே நீ பிறந்த பிறகு என்ன செய்ய போகிறாய்? முற்பிறவில செய்ததுக்குரிய பலன்களை இப்பிறவியில் நீ தீர்க்கப் போகிறாயா, இல்லை இந்த பிறவியில் நீ தொடரப் போகிறாயா? தொடரையா தம்பி, தொடரையா தங்கச்சி, இன்னும் செய்யா? போன ஜென்மத்தில் நீ செஞ்சிட்ட, இப்பயுமா செய்கிற அப்படின்னு எடுத்து ஒரு அடி அடிப்பார். அதுதான் சனி. சனி நீங்கள் நல்லது செய்யணும்னா நிச்சயமாக சனி கேட்கும். சனினால பயப்படுறாங்க, அப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சனி நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். கெட்டவனை நல்லவனாக்குவன் அவனே, கெட்டவனை நல்லவனாக்குவன் அவனே, நல்லவன் கெட்டவனால் தண்டிப்பவன் அவனே. நல்லவனாக இருந்தால் நல்லவனாக நல்லதே செய்வான். இதுதாங்க சனி இந்த ஆண்டு விரிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ராகு கேது. இனி ராகு கேது. ராகு கும்பராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார் டிசம்பர் 6 வரைக்கும். அது வரைக்கும் சனியால் பாதிப்பில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது லாபத்தை கொடுக்குறாரா? ஆமாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். சனியை போல் ராகு. ராகு இருக்கிற வீடு சனியோடைய வீடு. குருவுடைய பார்வை ஜூன் 1 வரைக்கும். 9க்குரியவனுடைய பார்வை 10க்குரியவனுடைய இன்னொரு வீடான கும்பத்தில் சனியை போல் ராகு. அவர் இருக்கிற வீடே சனி வீடு தானே. பொதுவாக ராகு சனியை போல் ராகு என்பது ஒரு புறம் இருந்தாலும் ராகு யார் வீட்டில் இருக்காரோ அவரை போலவே செயல்படுவார். இப்போ 11ஆம் வீட்டில் இருக்குன்னா சனியை போல் தான் செயல்பா. அப்போ லாபாதிபதியாக ராகு உங்களுக்கு செயல்படுவார். குருவுடைய பார்வை இதுவும் ஒரு வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அதை நோக்கி வேகமாக முன்னேறுவீர்கள். பெரிய மழை என்பது பயப்படாமல், படிக்கட்டு என்பது தயங்காமல் ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். உச்சத்தை தொட வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உயர்வை கொடுக்கும். சமூகத்தில் மதிப்பை, சந்தோஷத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும். 11ஆம் இடம் கும்பத்தில் அமர்கின்ற உங்கள் எந்த விதத்திலும் கோபுரத்தில் உட்கார வைப்பார்.
ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு ராகு மிக பலமாக இருக்கின்றது, யோகத்தை தரும். இதில் குரு பார்வை இருக்கு ஜூன் 1 வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அப்போ நவம்பர் டிசம்பரும் அது தானே, அப்போ குரு பார்வை. எனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு சகல விதத்தையும் யோகத்தை கொடுப்பா. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோடைய நட்சத்திரம் அது முடிச்சுட்டு அப்புறம் சதயத்தில் வந்துட்டார். சதயத்திலிருந்து அது பின்னால் போகும்போது அவிட்டத்துக்கு வருவார். அது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரம். அவிட்டத்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுக்கு யோகம் அதிகரிக்கும். அது நான் அதுக்கு அடுத்ததான் ராகுக்கு இது அவிட்டத்தை சஞ்சாரம் ராகு இது நட்சத்திர பேச்சு கட்டாயமாக போடுவோம் நம்ம சேனலில். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு டிசம்பர் 6 வரை ராகு பலமான யோகத்தை கொடுக்கும். அப்போ கூட உங்களுக்கு 10க்கு போனாலும், இந்த ஆண்டு டிசம்பர் 6 10க்கு போனாலும் 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும். 10ல் ஒரு பாவி இருப்பது யோகம். அப்படி பார்க்க 10ஆம் இடத்துல போவது பலம். சனியோடைய வீட்டில் அமர்ற மகர ராகு 5 இடங்களில் இருந்தால் யோகக்க. அது எந்தெந்த இடம்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியிலே இருந்தாலும் யோகம். மேஷ ராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த 5 இடங்களில் ராகு இருந்தால் அது எந்த இடமா இருந்தாலும் யோகம். அது உபசயஸ்தானமாக இருந்தால் அதியோகம். அதாவது உபசயஸ்தானம் என்றால் 3, 6, 10, 11. நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு நம்ம என்னையும் சேர்த்துக்கூட, ஏன்னா நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜோதிடம் எனக்கு என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது. அது கேந்திரம் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1, 4, 7, 10. திரிகோணம் என்று எடுத்தால் 1, 5, 9. இது அதிக பேருக்கு தெரியும். பணபரஸ்தானம், உபயஸ்தானம், உபசயஸ்தானம்லாம் இருக்குங்க. இந்த உபசயஸ்தானம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியலாம். நான் சொல்கிறேன் 3, 6, 10, 11 இதுதாங்க உபசயஸ்தானம். இந்த இடங்களில் அசுபகரங்கள் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த 10ஆம் இடம் உபசயஸ்தானத்தில் வருது. ஆகையால் 10ல் ராகு அது உபசயஸ்தானமாக வருவது மட்டுமல்லாமல் அது மகர ராகுவாக வருது. அதுவே உங்களுக்கு யோகம். டிசம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணுறார் மகரத்தில். ஆனால் அந்த டைமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அது இந்த டிசம்பர் 6 செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் அவிட்டத்தில் தான் இருப்பார். அதுவும் உங்களுக்கு நன்மை. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரம் ராகு இருக்கிறது யோகம். அப்போது இந்த ஆண்டு முழுவதும் ராகு உங்களுக்கு பலமான யோகத்தையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார். இப்போ கேதுக்கு வருவோம். இந்த 2026 உங்கள் கேது உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கார். ஆன்மீக தெய்வீக ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு அது. 5ல் கேது இருக்கும். ஆன்மீகத்தில் ஞானத்தில் அதிகமான ஈடுபாட்டை காட்டும். இல்லறத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி வைக்க பார்க்கும். இல்லை பொறுப்புகள் கொடுக்கும். ஏன்னா கடவுள் மீது அன்பை காட்டு, அன்பை நிற்கின்ற. பொதுவாக 4ல் ராகு கேது 5ல் கேது இருக்கும் பொழுது 5ஆம் இடம் உங்களுக்கு சிம்ம கேது சூரியனை போல செயல்படுவார்னாலும் கேதுவுக்கு சூரியனை பிடிக்காது. சூரியனை பிடிக்கக்கூடிய ராகு கேது. சூரியனே சந்திரனை கேது பிடிப்பார், சூரியன் ராகு பிடிப்பார். இப்போது கேது 5ல் இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது கடக ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கேதுவால் பாதிப்பில்லை. ஜூன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 4க்கு வந்துடுவார். அக்டோபர் 31 வரைக்கும் இருப்பார். அந்த நேரங்களில் கேதுவால் முற்றிலும் பாதிப்பில்லை. 5ல் கேது பெருசாக பாதிக்க மாட்டாங்க. பூர்வீக சொத்துல என்ன ஒரு பிரச்சனை கொடுப்பார், வில்லங்கத்தை கொடுப்பார். தாத்தா பாட்டி வாங்கி வச்ச சொத்து அதை விற்கலான்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது ஏன்னா ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு போயிடும். நானும் ஒரு பேரன், நானும் ஒரு பேத்தி அப்படின்ட்டு இதை மாதிரியான ஒரு சிக்கல் பூர்வீக சொத்துல தான் கொடுப்பேன். 5ஆம் இடம் அதுக்குரியது தான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் தாத்தா உங்கள் பாட்டியில் 5ஆம் இடம். ஏன்னா அது 9க்கு 9ஆம் இடமே 5ஆம் இடம். உங்கள் அப்பாவுக்கு அப்பா யாருன்னா உங்கள் 9ஆம் இடம் 5ஆம் இடம் தான். உங்கள் 9ஆம் இடம் உங்கள் அப்பாங்க, அவருக்கு அப்பா யார்? உங்கள் அந்த 9க்கு 9 எப்படின்னா தனுசுக்கு 9ஆம் இடம் தான் சிம்மம். அது உங்கள் தாத்தா பாட்டி வாங்கி வச்ச சொத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா வில்லங்கத்தை கொடுப்பேன். இதை ஜூன் 1க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, விற்க வச்சுருவார். ஜூன் 1க்கு அப்புறம் முப்பாட்டன் சொத்து ஏன்னா ஒன்று இருக்குது, அதை விற்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜூன் 1க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அது அக்டோபர் 31க்குள்ளேயே உங்களுக்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் குரு கேதுவோடு சேர்ந்துருவார். டிசம்பர் 6 வரைக்கும் 5ல் இருக்கிற கேது உங்களுக்கு டிசம்பர் 6 வரைக்கும் 5ல் இருக்கார். அப்புறம் கடகத்துக்கு செல்வார். அதுவும் 4ல் வரார். டிசம்பர் 6 பொதுவாக 4ஆம் இடத்துல கேது 6ஆம் தேதி டிசம்பர்லாம் வரார். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சுகஸ்தானத்தில் அந்த உடல் நலத்தில் அது 6ஆம் தேதி தான். டிசம்பர் 6 வரைக்கும் அந்த 6 உடல் நலத்தில் ஆரோக்கியம். நீங்கள் 6ஆம் இடத்துல சனிப்பாக நான் ஆரோக்கியத்தில் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். உடற்பயிற்சி, தியானம், சரியான உணவு பழக்கம், சரியான உணவுகள், தேவைக்கான உணவுகளை எடுத்துக்கொள்வது, அசைவ உணவு கொஞ்சம் தவிர்ப்பது,
ஏன்னா நீங்கள் அசைவ பிரிவர்களாக இருப்பீங்க. ஆகையால் நான்வெஜ்ஜை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இது நல்லது. கேதுவால் மட்டும் இல்லை, சனி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆகையால் இந்த இடத்தில் கேது உங்களுக்கு 5 இந்த தாத்தா பாட்டி சொத்து விற்கிறதுலாம் வேற எதுவும் கேதுவால் செய்ய முடியாது. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை காட்ட வைப்பார், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், பிரபஞ்சத்தின் மீது ஆர்வத்தை காட்டும், அதன் மீது ஈடுபாட்டை காட்டும், குருவை தேடுவீர்கள், குருவின் மீது அன்பை காட்டுவீர்கள், உங்களுக்குன்னு ஒரு குரு வேணும்னு ஆசைப்படுவீங்க. காகபுஜனரை வணங்குங்க. காகபுஜன் சனிக்கும் நண்பர். காகம் என்பது சனியுடைய வாகனம், புஜண்டர், காக புஜண்டர். அப்போ இந்த புஜண்டர் காகபுஜனை சித்தராக மனதார நீங்கள் வணங்கும் போது கேது உங்களுக்கு யோகத்தை செய்வார். இது தாங்க கேது விஷயம். இப்போ இது வரைக்கும் நம்ம 2024 உங்களுக்கு குரு, சனி, ராகு, கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்த்தோம். மொத்தத்தில் மேஷராசிக்கு தொழில், வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் இருக்கு இந்த ஆண்டு. குரு சனியுடைய இந்த தொடர்பு உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். உங்களோட லட்சியம் நிறைவேறும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சியில் முட்டுக்கட்டையில் இந்த 2026 இல்லை. 2025 நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் கொஞ்சம் சக்ஸஸும் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதில் என்ன இன்னும் கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை இன்னும் கொஞ்சம் முட்டுக்கட்டை இருக்குன்னா அது உங்கள் ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த 2026 உங்களுக்கு குரு சனியுடைய இந்த தொடர்புகள், இந்த பார்வை பரிவர்த்தனைகள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம், வெற்றி இருக்கிறது. புதிய தொழிலை வேலை பார்க்குறவங்க கூட புதிய வியாபாரம் தொழிலை துவங்குவீங்க, சைடில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகும். உடனே இந்த வேலையை விட்டு பண்ண தைரியமாக பண்ணுங்க. சைடில் ஒரு தொழில் ஆரம்பிங்க, சைடில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க. ஆன்லைன்லேயே இப்போ எல்லாமே பண்ண முடியுது, கையில் உலகம் வந்துருச்சு இல்லையா? அதில் அதுக்குரிய முயற்சிகள் தைரியமாக இந்த 2026 எடுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை 7.5 கண்டு எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம். டிசம்பர் 6 வரை சகோதர சகோதரிகளே உத்தியோகம் சாதகமாக இருக்கும். கடின உழைப்பை கொடுக்க வைப்பார் சனி. தூக்கத்தை கெடுப்பார் 12 இருக்கனால. நிறைய வேலை அலைச்சல், அதனால சோர்வு இது இருக்கும்னா அதுதான் தியானம். நீ காலையிலும் சரி இரவும் சரி காகபுஜரை மனதார ஒரு 10 நிமிடங்கள் டைமரை போட்டுக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற அலுப்பு, அந்த அலைச்சலுடைய சலிப்பு இதெல்லாம் இருக்காது. சோர்வை நீக்குங்கள். நான் ஏற்கனவே சொன்னபோது இன்பத்தை எப்படி அதிகரிப்பது என்று எண்ணுவதை விட துன்பத்தை போக்குவது எப்படி, மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திற்கு வேலை இருக்கு, ஆனால் நன்மை இருக்கு. உத்தியோக உயர்வு, சாதிக்கக்கூடிய தன்மை, அந்த சாதிக்கக்கூடிய தன்மைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. எனவே இந்த ஆண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் நிச்சயம் இருக்கு. குடும்பம் 2ஆம் வீட்ட குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார். சனி பார்க்கிறார். ஆகையால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7.5 என்பது அறிந்தது, தெரிந்தது ஒன்று, இன்னும் தெரியாதது எவ்வளவோ. ஆகையில் 2ஆம் வீட்டை சனி பார்க்கின்ற அமைப்பு பல பேருக்கு சனி 2ஆம் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை மேலோட்டமா. ஏன்னா நிறைய நண்பர்கள் ஜோதிடர்கள் என்ன நான் மதிக்கக்கூடியவர்கள்லாம் சனி அப்படின்ற ஒரு பற்றி தான் சொல்கிறார். 3ஆம் வீட்டை பார்க்குறார், 6ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படி அந்த இது வேலை புரியாதுங்க நல்ல பிரம்மா அப்படின்றாங்க. அவங்க சொன்னாலும் புரியுமா அப்படின்னு தெரியல. இல்லை, நமக்கு தெரிந்தது சொல்லிடணும். ஆகையால் இந்த இடத்தில் 2ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அதே சமயம் 7ஆம் வீட்டை குரு ஜூன் 1 வரைக்கும் பார்க்குறார். கணவன் மணி உறவில் அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு 4க்கு வந்துடுவார். ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரை முற்பகுதி ஜூன் 1 வரைக்கும் அந்த நேரங்கள் உங்களுக்கு கணவன் மணியில் அன்பு எந்த. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கோபம் வரக்கூடியவர்கள் நீங்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கும். ஆதிக்க மனப்பான்மை இப்பொழுது யாரும் அவ்வளவு எளிதாக நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உலகம் விரிவடைந்து விட்டது, மனம் விரிந்து விட்டது, அறிவு விரிந்து விட்டது, கேள்வி கேட்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரித்து விட்டது. இதையெல்லாம் தெரிந்தும் நாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்தவரை முற்பகுதியில் பிரச்சனை இல்லை. ஜூன் 1 கணவன் மணி உள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் 7.5 தானுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போங்க. இல்லை அவங்க பொறுத்து போக சொல்லுங்கள். அம்மா இல்லை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க காதலியோ காதலனோ எனக்கு 7.5 சின்ன சின்ன விஷயத்தில் நான் என்ன கோவப்பட்டாலும் போச்சிக்காத டியர் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவருக்கு 7.5 மேஷராசினாலே கோபம் போகிறோம், இப்போ 7.5 வேறையா, அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. இது உங்கள் கையில் இருக்கும். உங்கள் அன்பை காட்டுவது விதத்தில் பொறுத்து இருக்கு. ஆரோக்கியம் கவனம் வேண்டும். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் கவனம் வேண்டும்.
வக்ரமாகும் பிரச்சனை இல்லை. அது ஜூலை 26 தான் வக்ரமாகிற. ஜூலை 26 டிசம்பர் 13 வரைக்கும் வக்ரமாகும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் ஆரோக்கியத்தில் அக்கறை. நான் ஏற்கனவே உணவு, தியானம், உடற்பயிற்சி. குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. 5ல் கேது இருக்குன்னா அவங்க ஞானம் தாங்க விரிவடையும். உங்கள் குழந்தைகள் நல்ல கல்வியை கொடுக்கும். கேது கல்வியை கெடுக்க மாட்டார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார் குழந்தைகள். இதுவே 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய மேஷராசி சகோதரருக்குரிய பலன்கள். நான் வணங்கும் மித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் மேஷராசிக்குரிய நண்பர்களே, சகோதரிகள், உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டிலே பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.